ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கருப்பு கொண்ட காலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே 3 பெரிய வெங்காயம் நீலவாக்கு நறுக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூடவே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 100 கிராம் கருப்பு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கீழே ஊற்ற வேணாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டை போட மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்திருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த அரிசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நல்லா அரிசியும் சாதமும் ஒரே லெவலில் வந்திருக்கும் வெந்து. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தட்டை மூடி தம் போட்டுடலாம். இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அரிசி உதிராக ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.